ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி டீம். நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த விலாகில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டரை ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே எப்படி மொத்தமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சேம் டேவே எப்படி நான் கொரியர் பண்ணேன். அதுவும் பாப்பாவை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எப்படி மேனேஜ் பண்ணி நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம பிஸ்னஸ் பற்றி. தெரியாதவங்களுக்காக நான் இப்போ சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் செர்லாக், அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸ், ராகி பவுடர், பேபி பாத் பவுடர், பேபி ஹேர் ஆயில், பேபி மசாஜ் ஆயில், நட்ஸ் பவுடர், டேட்ஸ் பவுடர், அதே மாதிரி பிஸ்கெட்ஸில் எல்லா டைப்பான பிஸ்கெட்ஸ், வீட் பிஸ்கெட், நட் பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட், இந்த மாதிரி எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் நட்ஸ் பவுடர், நம்ம ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ், இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, போன்விட்டாக்கெலாம் ஹெல்த்தியாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பவுட்ரு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்த பல்க் ஆர்டர் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட் பிஸ்கெட் தான் பண்ண போகிறேன். வீட் பிஸ்கெட் வந்து ஒரு 1/4 கிலோ ஆர்டர் வந்துருந்துச்சு. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர், பெங்களூரில் இருக்காங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் எஸ்டி கொரியரில் வந்து போட்டிருந்தேன். பிஸ்கெட் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி போயிடுச்சு. அவங்க வெயிட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க கொரியர் வாங்கிட்டு போனவங்க பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாததுனால அது கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. நம்ம அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது வந்துட்டு பிரேக் ஆகாமல் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா வந்துட்டு பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதில் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குண்டான வேலையை வந்து ஃபஸ்ட்டு பிஸ்கெட்குள்ள வேலையை வந்து அந்த குக்கியோட பேட்டரை வந்து ரெடி பண்ணி ஒரு சைட் பேக் பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து அந்த சாக்லேட் மிக்ஸ்க்கான வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோவில் வீட் பிஸ்கெட் தான் ஆர்டர் வந்திருக்கு. நான் இதில் வந்து பட்டர், அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தான் போட்டு, கோதுமை மாவு தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை வந்து ரெடி பண்ணி அவனில் வந்து வச்சுட்டேன். எப்படி இது பேக்காக ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டு மற்ற அந்த சாக்லேட் நட்ஸ் பவுடர் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் பல்க் ஆர்டர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-170 கிராம்ஸ் இருக்கும். இன்னொரு பேட்ச்சில் இந்த 1/4 கிலோ வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தாங்க வாங்குவோம். எதுவுமே ஸ்டாக் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஆர்டர் நமக்கு கொரியர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்படியே தான் பண்ணுறோம். எதுவுமே இந்த ரா மெட்டீரியல் கூட ப்ராடக்ட்ஸ் அப்படியே வாங்கி வச்சு நாள் பட்டது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி அப்படி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அளவு எல்லாமே அளந்து வச்சுட்டு இப்போ இது எல்லாமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். நட்ஸ் பவுட்ருக்கு இப்போ இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து சலிக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2வது பேட்சும் வந்து வீட் பிஸ்கெட் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து நான் 250 கிராம்ஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் போட்டு பார்த்துட்ருக்கேன். ஒரு 260-270 கிராம்ஸ் இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கெட் டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். நம்ம கடைகளில் வாங்குகிற பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ், அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் பண்ணோன்னா வெண்ணெய், நெய் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். சோடா உப்பு, அப்புறமா பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் பண்ணுவோம். கடைகளில் வாங்குறதுல மெயினாக பால் பவுடர், அதுக்கப்புறமா ஆயில், இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் தான் போட்டு பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு கடைகளில் உள்ள பிஸ்கெட்டை வந்து வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, இல்லை என்னால் முடியல, டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்போம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் பவுடருக்கு எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து எல்லாமே பவுட்ரு பண்ணியாச்சு. பவுட்ரு பண்ணதையும் அப்படியே கையோடு வந்து சலிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ இதுலேயுமே எவ்வளோ ரெசிடியூ வந்திருக்கு பாருங்கள், கம்மியாக தான். மீதி எல்லாமே வந்து பாலில் கரையிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, எப்படி வந்து உங்களோட பவுடர் மட்டும் இப்படி பால்லே கரைஞ்சிருது, நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணால் கரையவே மாட்டேங்குது, நட்ஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி திப்பியாக இருக்குது, பாலில் சுத்தமாக கரையவே மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம வந்து நட்ஸை கிரைண்ட் பண்ணுறப்போ பல்ஸ் மோடில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அது பவுடர் ஆகிடும். நம்ம ஒரே இதில் போட்டோன்னு வைங்களேன், நட்ஸில் உள்ள அந்த ஆயிலெலாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு
பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். எனக்கு பாருங்கள் இவ்வளோ பவுடருக்குமே கொஞ்சம் தான் வந்து ரெசிடியூ வந்துருந்துச்சு. சரி கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லி ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சூடு ஆறுனதும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த நட்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா அது எல்லாமே அந்த வீட் ஹஸ்க்கு தாங்க, கோதுமை கூட கிடையாது. கோதுமையோட தவிடு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ப்ளஸ் நிறைய ஒயிட் சுகர் இதெல்லாம் தான் இருக்குது. அதை வாங்கி கடைகளில் நம்ம அதை வந்து ஹெல்த் மிக்ஸ்னு வாங்கி நம்ம பாலில் கலந்து குடிக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு பாலில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுற ஒரு பவுட்ரு தாங்க. அதில் எந்த விதமான ஹெல்த்துமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா நட்ஸ் பவுட்ரு தான். ஆனால் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒயிட் சுகர்லாம் போடாமல் வெறும் ப்ரௌன் சுகரில் போட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டு பண்ணுறோம். மக்கானா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணி பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து அப்படியே குழந்தைங்களுக்கு குடிச்சிடலாம். டேஸ்ட்டு கடைகளில் வாங்குகிற பூஸ்ட், போர்ன்விட்டாக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ தயங்காமல் வாங்கி ட்ரை பண்ணலாம். குழந்தைங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. ஃபீடிங் பாட்டிலில் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அதை ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு நல்லா ஆற்றிட்டு லைட்டாக வடிகட்டி அப்படியே நீங்கள் பாட்டிலில் குடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக சமத்தாக குடிச்சிடுவாங்க. பால் குடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி வாங்கி குடிப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 1/4 கிலோ பிஸ்கெட் ஆர்டரும் முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடு அந்த 1 கிலோவுக்கு அந்த நட்ஸ் பவுடரும் வந்து ரெடி பண்ணிட்டேன். வீடியோ போட்ட உடனே எனக்கு இந்த 1 கிலோவுக்கு ஆர்டர் வந்ததை நினச்சப்போ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்போம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா ஒரு 10 மணி 9:30 இருக்கப்போ எந்திரிப்பா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்தா தான் வந்து பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ப்ளஸ் வீட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவள் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆர்டருக்கு பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா. அதனால் பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9:30 இருக்கிறதுக்குள்ளேயே எந்திரிச்சிட்டா. ஆனால் இது வந்து நான் வீட்டுக்கு தான் வந்து ப்ரௌனி பேக் பண்ணுறேன். அதனால் பாப்பாவையும் பக்கத்தில் வச்சுட்டே வந்துட்டு பண்ணிகிட்ருப்பேன். அவளும் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 400 grams கிட்ட இருக்கும் ப்ரௌனி. இதுதான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். சரி ட்ரை பண்ணலாம் இந்த தடவை ப்ரௌனி அப்படின்னு சொல்லி தான். ப்ரௌனியுமே எங்கள் பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சு கொடுக்கலான்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரௌனியுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டார்க் சாக்லேட் ப்ரௌனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மேலே நட்ஸ் டாப்பிங்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே வந்துட்டு யம்மியாக இருந்துச்சு. கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. பாப்பாவும் எழுந்துட்டா இல்லையா, அவள் கொஞ்சம் இந்த ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் பாப்பாவை பக்கத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணி அவளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப்லாம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி போட்டுட்டு அவளுக்கு வந்து நான் சாப்பாடு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு. அதை போட்டு கொடுத்துட்டோன்னா டிவி பார்த்துட்டு அவளே கடன்னு சாப்பிட்றோம். நம்மளை தொல்லை பண்ணவே மாட்டா. சரி 1/2 hour டிவி பார்த்தானா அதுக்குள்ளே இங்கே எனக்கு எல்லா வேலையுமே ஓவரால் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 20 minutesல ப்ரௌனியுமே பேக்காகி வந்துருச்சு. இதை கொஞ்சம் சூடு ஆறுனா தான் வந்துட்டு கட் பண்ண முடியும். மேலே க்ரிங்கிள் டாப்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்பவே நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 2-3 தடவை நான் ப்ரௌனி பண்ணிட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, அதுக்கப்புறமா வால்நட் ப்ரௌனி எல்லாமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குது. கூடி சீக்கிரம் நம்ம ப்ரௌனி ஆர்டர் எடுக்கலாம். எல்லாருக்கும் வந்து சூப்பராக ரீசனபிள் ரேட்லேயும் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனியோட ரேட்டே வந்து தாறுமாறாக போடுறாங்க. நம்ம கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். ப்ரௌனியோட இதை பாருங்கள், அப்படியே ஒரு ஷைனியாக அந்த க்ரிங்கிள் டாப்லாம் வச்சுட்டு பார்த்ததுமே எனக்கு டெம்ப்ட் ஆகிட்டு. ஸோ எல்லாருக்கும் வீட்டில் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எல்லாருக்குமே ஆளாளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா அங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ப்ரௌனியும் டேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock to 7 o'clock இது எல்லாமே கடன்னு முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்து மத்தியானத்துக்குள்ளே சமையலும் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கடன்னு பாப்பாவை வச்சுக்கிட்டே வந்து லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் பாப்பாவுக்கும் சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறம் சரி இந்த ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் பவுடர் வந்து 200 grams தான் ஒரு பேக்கு. ஸோ 5 பேக்காக வந்துட்டு பேக் பண்ணணும். அதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துட்டு 250 grams வந்து பேக் பண்ணி அனுப்புவோம். ஸோ அந்த பாக்ஸும் வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு. எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கொரியர் கவரில் போட்டு கடை நம்ம அட்ரஸ் வந்து எழுதிட்டு கொரியர் பண்ணிடலாம்.
அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தான் டேரெக்டாக போய் கொரியர் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக தனியாக பேபியும் வச்சுக்கிட்டு இந்த பல்க் ஆர்டரை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது கூடயே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சர்லாக் எல்லாமே ஆர்டர் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி கரெக்ட் டைமுக்கு அனுப்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.